வணக்கம் என் அன்புக்குரிய நண்பர்களே. இப்பொழுதாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பற்றுப்பு தொகுதிக்கு உட்பட்ட பற்றுப்பு பாலத்தில் நிற்கிறேன். அந்த பாலத்துக்காக என்னதுக்காக வந்திருக்கிறேன்னா, இறால் சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய விளக்கம் என்னுடைய யூடியூடாகவும் என்னுடைய யூடியூடாகவும் உங்களுக்கு ஒளிப்பதிவு செய்வதற்கு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய கருத்தை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே உங்களுக்கு இறால் வேண்டுமென்றால் நல்ல மலிவான விலையில் இறால் வேண்டுமென்றால் நீங்கள் பற்றுப்பு பாலத்துக்கு கீழே வாங்க. அதாவது பற்றுப்பு பாலத்து ஓரமாக ஆத்தோரம் இருக்குது. அந்த ஆத்தோரமாக வந்தீங்கன்னா நீங்கள் நல்ல விலை குறையான இறால்களை வேண்டி போடலாம். நல்ல சுவையான இறாலை வேண்டலாம். அதாவது நன்னீரில் விளையக்கூடிய இறால், குறிப்பாக மட்டக்களப்பில் விளையக்கூடிய இறால் 5 வகையான இறால் இருக்கு. மட்ட இறால் என்று சொல்லுவாங்க, கோம்பு இறால் என்று சொல்லுவாங்க, மணல் இறால் என்று சொல்லுவாங்க, வெள் இறால் என்று சொல்லுவாங்க, கால் இறால் என்று சொல்லுவாங்க. இப்படியான 5 வகையான இறால்கள் இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த பற்றுப்புல அந்த 5 வகையான இறாலும் பிடிபடுது. நீங்கள் எந்தெந்த வகையான வெரைட்டியில் இறால் வேணுமென்றா நீங்கள் பற்று பாலத்துக்கிட்ட வந்தீங்கன்னா இந்த ஜாவாரிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். ஐயா கூட பேர் ஐயா மகேந்திரன் அண்ணாவை நீங்கள் ஐயாவை சந்திச்சீங்கன்னா நீங்கள் தேவையான இறால் பெற்றுக்கொள்ளலாம். மிக விலை குறைவான இறால் பெற்றுக்கொள்ளலாம். நான் இப்போ கையில் வச்சுக்கிற இறால் இது என்ன இறால்? இது கோம்பரால். இங்கே பாருங்க, கோம்பரால். ஐயா இந்த கோம்பரால் 1 கிலோ எவ்வளோ ஐயா குடிக்க? 1 கிலோ 1800 ரூபா. 1800 ரூபாய் குடிக்க. ஐயா நீங்கள் இந்த இறாலை நேரடியாக போய் ஆற்றுல பிடிக்கலாம், இல்லை அந்த மீனவற்றை வேண்டி நீங்கள் விற்கலாம்? மீனவர்கிட்ட வேண்டி விற்கலாம். எவ்வளோவா வேண்டி நீங்கள்? 1 கிலோ 1600 ரூபாய் வேண்டி 1800 ரூபாய் விற்க. 1 கிலோவில் 200 ரூபா லாபம் பாக்கி. அப்போ நீங்கள் சாதாரணமாக எத்தனை கிலோ ஒரு நாளைக்கு வேண்டி வியாபாரிங்க படுற மாதிரி பாருங்க. குறிப்பாக ஒரு அண்ணளவு அவ்வளோ வேண்டிய 10 கிலோ வேண்டிய. அப்போ 2000 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 1000 ரூபா படி 10 கிலோ விற்கலாண்டா 1 கிலோவுக்கு 20 ரூபா படி பார்த்தா 10 கிலோவுக்கு 2000 ரூபா கிடைக்கும் லாபம். 2000 ரூபா கிடையாது. ஏன் அரை கிலோ 1/4 கிலோ எல்லாம் அரை கிலோக்கு 1/2 கிலோ கூட 1 கிலோவில் குறைஞ்சி போகுது. அப்போ இந்த இறாலுலையா எந்த வகையான இறால் நல்ல ருசியாக இருக்கும் கறிக்கு? வெள் இறால் நல்ல. 2வது என்ன இறால் ருசியாக இருக்கு? அதாவது இந்த கோம்பு இறால் நல்ல. சரி, என்ன கறிக்கு இந்த இறாலை நல்லா நம்ம சமைக்கலாம்? பரட்டர் கறிக்கு நல்லா இருக்கு. பரட்டனா என்ன வகையா போட்டு வரட்டு? எப்படி என்ன சும்மா சட்டியை வச்சு போட்டு தூக்கி போடுறானு? இல்ல உடைக்கணும். இந்த கோதை உடைக்கணும். இந்த கோதை இப்படி கலட்டணும். கலட்டி போட்டு நன்றாக கழுவணும். கழுவி போட்டு சமைக்கிறோம். அதுக்கு உப்பு கொச்சிக்காவுங்க எல்லாம் போட்டு செய்யணும். போட்டா செமையா இருக்கும், சட்டப்படி இருக்கும். நீங்க சமைக்கிறத நாங்களே சமைச்சு சாப்பிடுறோம். இதுல எந்த ஊராக்கள் இதுல அதிகமா பண்றாங்க? இந்த பற்றுப்பு வளையத்தை சுத்தி இருக்கிற மக்கள் தான் பண்றாங்க. எல்லாரும் போக்குவரத்துல ஏனைய மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் எல்லா பேரும் வந்து பண்றேன். உங்களோட பேர் மீண்டும் சொல்றேன். மகேந்திரன் சொன்னா இறால் விற்கிற மகேந்திரன் சின்ன குழந்தையும் சொல்லும். கருவறைக்குள்ள இருக்கிற குழந்தை கூட சொல்ற அளவுக்கு நீங்க ஒரு பிரபலியமான வியாபாரி, சொல்ல தேவையில்லை. அப்ப ஒரு நாளைக்கு வீட்டுக்கு நீங்க ஒரு 2000 ரூபாய் கொண்டு போய் சூறா கொண்டு போய். உங்களுக்கு எத்தனை குழந்தை? 6 பேர். உங்களுக்கு எத்தனை வயது? 65 வயதிலையும் இப்பொழுதாக பாருங்க வியாபாரத்தை முன்னெடுத்து சொல்லுகிறார். எத்தனை வருஷம் உங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் அந்த வியாபாரம்? 35 வருஷம் அனுபவம். உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு டெலிஃபோன்லேயோ அல்லது உங்களோட ஒரு வியலன் சொல்லியோ இறால் 1 கிலோ கொடுத்து அனுப்புங்கன்னா நீங்க நம்பி அனுப்புவீங்க. அப்ப நீங்க மொபைல் சேவை செய்கிறீங்க, இறால் எடுக்கலாம், எந்த நேரத்தில் வந்தாலும் எடுக்கலாம். அப்ப சுற்றுவாஞ்சில போனா இந்த இறால் கோம்பர் இறால் இல்லை, எல்லா இறாலும் நீங்க விற்க. எல்லா இறால் மற்ற மீன்களை விற்கல. மீன் சாதி சுருக்காச்சல நன்னீர் சம்பந்தப்பட்ட மீன்கள் விற்க. சரி, என்ன பேர் ஐயா? மகேந்திரன். நீங்க இறால் வேணும், மீண்டும் சொல்றேன். இறால் வேணும்னா நீங்க மகேந்திரன் நாடுனா நல்ல விலை குறைய இறாலை பெற்றுக் கொள்ளலாம். இங்க பாருங்க இறாலை மீண்டும் காட்டுறோம் பாருங்க. இறால் சைஸ்களை பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் இறால் சைஸ். எனவே இறால் தேவையானவர்கள் நீங்கள் பற்று பாலத்துக்கு, அதாவது மீன்பாடும் தேநாடான மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பற்றுப்பு பாலத்துக்கு வந்து இல்லைன்னா நீங்கள் இறாலை பெற்றுக்கொள்ளலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷானது, நல்ல பச்சைன்னு சொல்கிறேன், பேச்சு வழக்கு பச்சையான இறாலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கருவாட்டுக்கு நல்ல வையாது, அவிச்சு கருவாட்டு போட்டால் நல்லா இருக்குண்ணே, அந்த மாதிரி இருக்குண்ணே. அப்போ கருவாட்டுக்கு நல்லம்மா, அவிச்சு கருவாடு போட்டால் நல்லம்மா. எனவே நீங்கள் இறால் தேவையானவர்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இறாலை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் ஆன்மீன் செல்வேஸ். நன்றி, வணக்கம்.